பிரபல திரைப்பட இயக்குனர் வி சேகர் தாவேகா தலைவர் விஜயை நோக்கி ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு. என்ன கேள்வி கேட்டிருக்கிறாரு? நீங்களே பாருங்களேன். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி பேசுறாரு. ஆனா விஜய் படத்துகள் எல்லா படத்திலயும் இது வருது இல்ல, தண்ணி அடிக்கிற மாதிரி அது இருக்கிற மாதிரி பாட்டில் வச்சுட்டு விதியை குடிச்சிட்டு இது பண்ற மாதிரி எல்லாம் வருது இல்ல, நீ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கணும்ல. பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு பேசும்போது நீ அங்க படங்கள்ல உன்னுடைய கருத்து அங்க வந்திருக்கணும்ல. அங்க ஃபாரின் சார்கள் எல்லாத்தையும் காமிக்கிறீங்களா, விளம்பரத்தோட வருது இல்ல, ஃபாரின் திங்ஸ் பூரா வருது படத்துங்களை எல்லாத்திலயும் பாக்குறேன் நானு. அதை அவாய்ட் பண்ணிருக்கலாமே. அது ஏன்னா விளம்பரமா, அது விளம்பர காசு. அது எப்படி? அது எம்ஜிஆர் படத்துல அதெல்லாம் பார்க்க முடியுமா? புரியுதா? எம்ஜிஆர் படங்கள்ல அதெல்லாம் பார்த்து ஜனம் கட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு எந்த வகையில எங்கேயுமே தண்ணி அடிக்கிற மாதிரி படம். அவரே அரசியலுக்கு வந்த பிறகு இந்த சாராய கடையெல்லாம் ஓபன் பண்ற மாதிரி சூழ்நிலை வரும்போது ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், எனக்கு இது மாதிரி ஒரு சோதனை வந்ததே கிடையாது. படத்துல நான் அப்படி சொன்னேன், இங்க அரசியல்ல பார்த்தா பட்ஜெட் ப்ராப்ளமா இருக்கு, இங்க ஏற்கனவே அந்த பழக்கத்தை உருவாக்கிட்டாங்க, இதனால நான் கடையை நான் நிறுத்த முடியல, என்னால நிறுத்தணும்னு சொன்னேன், முடியல, வருத்தப்படுறேன்னு சொன்னாரு. அதனால அந்த காசுங்கெல்லாம் வர காசுங்களை ஏழைங்களுக்கு பயன்படுத்துங்க, சத்துணவு போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க. அந்த பாவம் அவருக்கு ஒரு தெரியுது சொன்னதை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அது செய்யறாரு. அப்ப இவர் வெளியில போகும்போது சொன்னா கூட படத்துல இனிமேல் இந்த பாட்டில் கேட்ல இதெல்லாம் நான் காமிக்க மாட்டேன். அப்ப உள்ளூர் சாராயத்தை நீ வேணான்ற மாதிரி வெளியூர் சரக்கு இந்த படத்துல காமிக்கலாமா? இது என்னது? சொல்லுவதும் செயலும் ஒன்னா இருக்கணும். இன்னைக்கு யாரு ஆட்சியில இருக்கிறாங்களோ அவர்களை வெல்வோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப அது என்னன்னா பொய் தானே சொல்றேன். உண்மையிலேயே வெல்ல முடியுமா அவனால? கூட்டம் காட்டிட்டாங்க சார். கூட்டம் வேறங்க. ஐயோ, மறுபடியும் நான் திரும்பி உனக்கு புரியல. உனக்கு கூட்டம்ன்றது நான் சில்கு சிமிதா வச்சு படம் எடுத்தேன். முத படத்துல நான் ஷூட்டிங் எடுக்கும்போது பல ஊரே அங்க உட்காந்துட்டான். நான் சில்கு சிமிதாவுக்கு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு கீழே வச்சு அதுல கொஞ்சோண்டு இருந்தது, அது எடுத்து ஊர்ல இருக்கிற முக்கியமான தலைவர்லாம் எடுத்து ஃபேன்ஸ் என்ன பண்ணுது, அது கிரேஸ், அது பூரா அரசியல் ஆயிடாது.